ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. வெளிப்பாடுகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிப்பாடை தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, it's not possible with us, but by thee everything is possible. Lord, we ask you, O God, Father, Lord, that you will, Lord, send forth your word this morning. Appa, send your word, Lord. We are thirsty, Lord. We are thirsty, Lord. Lord, we want to hear from you, Lord. Lord, whatever is the revelation, we want to hear from you. Lord, only your word can give us that, Lord, Father God, that power. Lord, only your word can give us that productivity. Only your word can change us. Only your word can give us, Lord, that peace. So we want your word, Lord. Please, we plead with you to send forth your word, your Rhema word this morning in Jesus' name. Amen, amen. திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 21 அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் கரை வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார். ஆண்டவர் அவர்கள் இறங்கி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே, அவர்கள் அங்கே அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே சில காரியங்களை அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. அதில் என்ன இருந்தது? 9வது வசனத்திலே நாம் தமிழில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இங்கே இவர்கள் அந்த வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். நல்ல வேளை அந்த வலையை கிழியவில்லை. வலையை குறித்ததான சில வெளிப்பாடுகள் நமக்கு கடந்த வாரம் ஆவியானவர் அழகாய் நமக்கு போதித்தார். அந்த வலை எவ்வளவு முக்கியமானது, அந்த வலை கிழியாமல் இருந்தது எவ்வளவு முக்கியமானது. இந்த சம்பவத்தில் அந்த வலை கிழிந்திருந்தால் அந்த அற்புதம் முழுமையாக இருந்திருக்காது என்பதை குறித்து நாம் கவனித்தோம். கர்த்தர் அழகாய் பேசினார். அநேகர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் தெரிவித்த ஒரு காரியம், இந்த விஷயம் எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது, இது ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது, நிச்சயமாகவே கர்த்தர் எங்களோடு பேசினார் என்று அநேகர் வாட்ஸ்அப் மூலமாயும் ஃபோன் மூலமாயும் தொடர்பு கொண்டு சொன்னார்கள். Many people got back to me saying that it was a rhema word for them, that the net was not torn. That was really a great revelation to me myself. அது ஒரு புதிய ஒரு ரேமாவாய், புதிய ஒரு வெளிப்பாடாய் தேவன் நமக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். உண்மையாகவே எவ்வளோ பெரிய அது அற்புதம் என்று நாம் உணர்ந்தால் தான் புரியும் சில காரியங்கள். அப்போ இங்கே இவர்களை பார்க்கும் பொழுது, இவர்கள் அவர்களுடைய வேலைகளில் இருந்த பொழுது கர்த்தர் ஒரு வேலையில் அவர்களுக்காக இருந்தார். டுடே லெட் மீ டெல் யூ சம்திங். நீங்கள் ஆண்டவர் சொன்ன வேலையில் நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வேலையில் இருப்பார். He will be doing your work. உன்னுடைய காரியத்தை அவர் செய்வார். கர்த்தர் உன் காரியமாக இருக்கிறார். கர்த்தர் என் காரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லிவிடுவோமா என் கூட சேர்ந்து? கர்த்தர் என் காரியமாக இருக்கிறார். The Lord is in my business. The Lord is taking care of my business. The Lord is in my business. Hallelujah. If you are in his business, he is in your business. இதுதாங்க சிம்பிள். ஆண்டவருடைய காரியங்களில் அந்த வெற்றியை பார்ப்பதற்கும் அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அவர் சொன்னபடி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய செயலின்படி நீ செயல்படும் பொழுது, நான் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிஸ்னஸில் அவர் இருக்கிறார். He is in my business. That's what he was doing here. பாருங்க 9வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, அவர்கள் கரையிலே எதற்கு பிறகு இதுவரைக்கும் அவர்கள் கரையில் வரல. இதுவரைக்கும் அவங்க என்ன பண்ணல, முழுமையாக ஷோருக்கு வரல. இதுவரைக்கும் அவங்க என்ன பண்ணிடல, இன்னும் கொஞ்சம் அந்த வேலையே மிச்சம் இருக்கிறது. இன்னும் அவங்க ஷோருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது. இன்னும் ஷோருக்கு வர அவர்கள் நேரம் இருக்கும் பொழுதே, when you are still on the sea, I am telling somebody this morning, when you are still on the sea, ನೀ ಇನ್ನೂ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ, ನೀ ದಡಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ, the Lord is already preparing something for you. The Lord is preparing something for you. ನೀನು ಇನ್ನೂ ದಡದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ, ಇನ್ನೂ ನೀನು ದಡಕ್ಕೆ ಭೂಮಿಗೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ, even before they reach the shore, the Lord is in your business. Maybe you are still on the sea. நீங்கள் இன்னும் அந்த சமுத்திரத்தில் இருக்கிறீங்க. இன்னும் என்ன அந்த வேலை முடியாமல் அப்படியும் பாதி முடிந்த வேலை. I do not know, some of you are in the between your work. அது பாதி இன்னும் முடியாத ஒரு வேலை, இன்னும் முடியாத அப்படியாக அதிலே இன்னும் இருக்கிறீங்க. ஐயோ, இது முடித்து விட்டு நான் எப்படி அந்த காரியத்தை செய்வேன்? இது முடிந்தால் தானே நான், பாருங்க இவங்களுக்கு அங்கே இருக்கிறாங்க, அங்கே முடிந்து வந்து இவர்கள் சமைத்து சாப்பிட வேண்டும்.
எவ்வளோ பட்டினியாக இருந்தாங்களோ பசியாக இருந்தாங்களோ, ஏனென்றால் இப்போ சாப்பிடுவதற்கெல்லாம் நேரம் இல்லை. தே ஆர் இன் கம்ப்ளீட்லி எமர்ஜ்டு, ஃபுல்லாக அதில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாங்க, ஃபுல்லாக அதில் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. பர்சனலாக பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை, பர்சனலான சில காரியங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. யாருக்கோ கர்த்தர் சொல்கிறார், பர்சனலாக சில காரியங்களை நீ பார்த்து கொள்ள முடியல. ஐயோ, கொஞ்சம் பர்சனலாக கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். சில நேரங்களில் பாருங்கள் சொல்லுவாங்க, ஐயோ கொஞ்சம் பர்சனலாக கூட நீ உன்னை கூட கொஞ்சம் நீ க்ரூம் பண்ணிக்கணும், உன்னை கூட கொஞ்சம் நீ பார்த்துக்கணும், உன்னை கூட நீ முன் மேலே கூட உனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கணும். நீ அதுலேயே ரொம்ப மூழ்கி போயிட்டா எப்படி? அதுலேயே நீ ரொம்ப நேரத்தை அப்படியே நீ இருந்து விட்டால் எப்படி? நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்னதில் நீ 100% கொடுத்துட்டா, ஆண்டவர் உனக்காக 100% உன்னுடைய பர்சனலான காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். உன்னுடைய பர்சனலான காரியத்தை நீ செய்ய வேண்டியதில்லை, உன்னை விட பெட்டராய் அவர் செய்வார். உன்னை விட பெட்டராய் அவர் செய்வார். The Lord will do your personal things better than what you can do. கர்த்தர் உங்களுக்கு கேர் எடுக்கிறார். சில பேர் அது மற்றவர்களுக்கு அது முட்டாள்தனம் போல தோன்றும், மற்றவர்களுக்கு அது புத்தியினத்தை போல தோன்றும். Some people may think that as a foolish thing to do, to get completely engrossed in the God's business. You are too much into God's business என்று சில பேர் உனக்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடைய பிஸ்னஸ்ல இருந்தா, நீ வருவதற்கு முன்பாகவே, உன் தேவை அரைஸ் பண்ணுவதற்கு முன்பாகவே, உனக்கென்று ஒரு தேவை வந்துவிடும் பொழுது அவர் அதற்கு முன்பாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில், நீங்கள் இப்போ பிடித்த மீன்கள், நீங்கள் இப்போ பிடிச்சிருக்கிறீங்க சிலதை, இப்போ அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? கேட்டியாயோ, இப்போ பிடிச்சது எப்படி விட முடியும்? இப்போ சொன்னது எப்படி விட முடியும்? இதை போய் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? இப்போ இதை போய் நான் எப்படி அலோ பண்ண முடியும்? இதை போய் நான் எப்படி கொடுத்துட முடியும்? வேணாம்ப்பா, பிறகு பார்த்துக்கொள்ளலாம், வேண்டாம், இது மாத்திரம் முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, எதை வேணா சொல்லுங்க நான் செய்கிறேன், ஆனால் இது மாத்திரம் என்னால் முடியாது. அப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்கம்மா. இஸ் தட் வாட் வி ஆர் சேயிங்? ஈவாக நீவு ಹಿಡಿದ. In English, bring some of the fish which you have just caught. With what you have just caught, it is in your catch, it is in your hand, it's in your capacity. அது உன் கையில் தான் இருக்கு, அது உன்னுடைய பலத்தில் தான் இருக்கு. அது நீ நினைத்தா தான் ரிலீஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் எதையுமே பிடுங்கி கொள்ள மாட்டார். ஆண்டவர் எதுவுமே என்ன பண்ண மாட்டார்? பிடுங்கி கொள்ள மாட்டார். ஆனால் எனக்கு அது இட் இஸ் இன் மை கெப்பாசிட்டி டு ரிலீஸ் இட். என் கூட சொல்லிடுங்க, இட்ஸ் இன் மை கெப்பாசிட்டி. த ஹோலி ஸ்பிரிட் காட் இஸ் சேயிங் இட்ஸ் இன் யுவர் கெப்பாசிட்டி. அந்த தாட் உன்னுடைய கெப்பாசிட்டியில் இருக்கு. அதை நீ ரிலீஸ் பண்ணும் பொழுது, பண்ணணுமா வேண்டுமா என்பது நீ முடிவு எடுக்கணும், நான் முடிவு எடுக்கணும். அதை ரிலீஸ் பண்ணி தான் பாருங்களேன், பெரிய ரிலீஃப் வந்துடுங்க. அதை ரிலீஸ் பண்ணி தான் பாருங்கள், பெரிய ரிலீஃப் வந்துடும். சில நேரங்களில் பயம், சில நேரங்களில் ஒரு விதமான கட்டு, முடியாது, நான் தான் சொல்லிட்டேனே, நான் தான் அதை முடிச்சிட்டேனே, அன்றைக்கே நான் அதை முடியாது என்று சொல்லிட்டேனே, அதில் தான் நான் நிற்பேன், அதில் தான் நான் இருப்பேன், ஐ வில் பி இன் த, நான் அதில் தான் நிற்பேன், நான் தான் அன்றைக்கே முடியாதுன்னு சொல்லிவிட்டேனே, ஐவ் ஆல்ரெடி சோல்ட் ஐ கேன் நாட், ஐவ் ஆல்ரெடி சோல்ட் ஐ வில் நாட். Don't hold on to it. Don't hold on to it. When the Lord is speaking, don't hold on to it. ஆண்டவர் சொன்ன பிறகு அதை ரிலீஸ் பண்ணுகிறதான கிருபை 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 இந்த கால வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ரிலீஸ், அதை ரொம்ப உன் பிள்ளையா ரிலீஸ் பண்ணு ஆண்டவருக்காக, உன் கணவனா ரிலீஸ் பண்ணு ஆண்டவருக்காக, உன் மனைவியா ஆண்டவருக்காக ரிலீஸ் பண்ணு. உன்னுடைய ஆஸ்தியா சொத்தா எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்காக ரிலீஸ் பண்ணும் பொழுது அதில் பயங்கரமான ஆசீர்வாதத்தை கண்டு அனுபவித்து சொல்லுகிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் பேசும் பொழுது அந்த ரிலீஸ் பண்ண கற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு ஆண்டோடைய மகத்தான காரியங்களை பார்க்க முடிகிறது. ஒரு அருமையான ஊழியர் இருந்தார். அவருக்கு யூஎஸில் போய் பெரிய ஊழியம் அவருக்கு கொடுத்திருந்தார்கள். யூஎஸில் அந்த ஊழியம் அவருக்கு ஒரு பெரிய சபை, நிறைய ஆல்ரெடி நல்லா இயங்கி கொண்டிருக்கிறதான ஒரு சபை, அது நிறைய ஆத்மாக்களுடைய சபை, நல்ல உதாரணமாய் கொடுக்கிறதான ஆத்மாக்கள், ஊழியர்களை கனப்படுத்தி நல்ல அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஊழியம், அது நல்ல வல்லமையாக இருந்த ஊழியம். அந்த ஊழியத்தில் அவர் போய் அவருக்கு அழைப்பு இருந்தது. They wanted him to minister there.
He was called there to minister. It was a very flourishing ministry. ஆனால் ஆண்டவர் பேசினார் ஒரு இடத்துல. ஒரு குக்கிராமம், ஒன்றுமே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் பேசின பொழுது அதையெல்லாம் விட்டு அவர் அந்த தெரிந்து கொண்டார் அந்த சின்ன ஊழியத்தை. அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாய் பார்க்கப்பட்டது. எல்லாரும் அவர்களை தெரிந்தவர்கள் கூட அவரை ரொம்பவும் இதாக சொன்னார்கள். நீங்கள் அங்கே போய் அங்கே நல்லா இது பண்ணி அதில் வருகிற வருமானத்தில் நீங்கள் இந்த ஊழியத்தில் செய்யலாமே, இங்கே யாருன்னா ஒரு ஊழியக்காரரை வைத்து நீங்களே இங்கே போய் செய்கிறீர்கள். இல்லை, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவர் போனது நிமித்தமாக கர்த்தர் நாட்கள் வரும் பொழுது அந்த பெரிய ஊழியத்தை விட இந்த ஊழியத்தை கர்த்தர் உயர்த்தினார். இது பெரிய தேவனுக்கு மகிமையும். அந்த ஊழியத்தில் மரித்தவர்கள் எழும்பினார்கள். அந்த ஊழியத்தில் அவர்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டது. நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், சில நேரங்களிலே சில ஊழியங்களிலே செய்யப்படுகிறதான ஜபம் கேட்கப்படுகிறது. அந்த இடத்துல கர்த்தர் செயல்படுகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுகிறார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? அதற்கு பின்னாடி அவர்கள் சில காரியங்களை ரிலீஸ் பண்ணதினால, அவங்களுடைய பர்சனலான அவர்களுக்கு பிடித்ததான சில காரியங்களை கூட ரிலீஸ் பண்ணி அதை தேவ ராஜ்யத்திற்கென்று விட்டு கொடுத்ததினால மகிமையின் காரியங்களை அந்த ஊழியங்களிலே தேவன் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். We may not see the sacrifice behind it. நம்ம எப்பொழுதுமே அந்த வெளி தோற்றத்தை தான் பார்ப்போம், உள்ளே இருக்கிறதான சாக்ரிஃபைஸை பார்க்க மாட்டோம். சில நேரங்களில் சும்மா ஃபோனில் ஜெபித்தாலும் கூட எத்தனையோ பேர்களுக்கு விடுதலை ஆகிறதை கேட்க முடிகிறது, சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன பொழுது ரிலீஸ் பண்ண பழகிவிட்டதினால அது ஒரு பழக்கமாய் மாறிவிட வேண்டும். டோன்ட் ஹோல்ட் ஆன் டு இட் எனிமோர். அதை ரிலீஸ் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருந்ததினால வல்லமையான காரியங்களை தேவன் ரிலீஸ் பண்ணார். பரலோகம் அவர்களுக்காக ரிலீஸ் ஆகப்பட்டது. அந்த ஊழியத்தில் சொல்லுகிறார்கள், அங்கே யார் எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் போனாலும் அந்த வளாகத்தில் வரும் பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்களாம். அந்த இடத்துல வரும் பொழுது தேவன் வல்லமையாய் செயல்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு அவருடைய ஆசையை கொஞ்சம் விட்டு கொடுத்தார். அவருக்கு இருந்த அந்த ஆசையை கொஞ்சம் விட்டு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் ஒன்றும் ஆசையை விட்டு கொடு, பரவாயில்லை, ரிலீஸ் இட் ஃபார் கிங்டம் சேக், ஃபார் காட் சேக். சில பேர் பேசப்படுது, ப்ளீஸ் ஃபார் காட் சேக் இதை செய்ய சொல்வார்கள் இல்லையா? அதே போல நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நிமித்தமாக சில காரியங்களை ரிலீஸ் பண்ணு. ஆண்டவர் சொன்னது நிமித்தமாக சில காரியங்களை விட்டு கொடுக்க பழகுவோம் நீயும் நானும். தட்ஸ் வாட் த லார்ட் வாஸ் எக்ஸ்பெக்டிங் தெம். நீ ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயத்தை நானும் நீயும் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். இட்ஸ் குட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த லார்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஆஃப் யூ அண்ட் மீ. சின்ன விஷயமாக அற்பமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். Don't too much. Sometimes என்ன பாருங்க, too much திங்க் பண்ணால் நிறைய காரியங்களை செய்ய முடியாது. ஈஸியாக யாரால் விட்டு கொடுக்க முடியும் தெரியுமா? அது மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லைன்னா ஈஸியாக நம்ம விட்டு கொடுக்க முடியும். நிறைய நம்ம பிடித்து வைத்தது மேலே நமக்கு என்ன ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து அதிலே ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து அதிலே ரொம்ப உள்ளே போயிட்டோம்னா we cannot release it. Release it into his hands, it will be safe. Release it into his hands, it will be protected. Release it into his will, it will be definitely be beyond what you expect. அவருடைய கையில் அவர் சொன்ன போது வீட்டுக்குள்ள, ஏன் தெரியுமா? முதல்ல உனக்கும் எனக்கும் தெரியணும், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் டிடன்ட் பிலாங் டு மீ. இந்த மீனை அவங்கள சிருஷ்டித்தாங்க இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் மீனை எப்படி பிடிக்கணும், எப்படி வலையை போடணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் தான். இது ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி, இது ஆண்டவர் கொடுத்த காரியம். ஆனால் நீயும் நானும் என்ன பண்ணிவிடுவோம்? சில நேரங்களில் இந்த அபாயம் இருக்கிறதுங்க, இந்த காரியம் இருக்கிறது. மானுஷிகமாக இட்ஸ் ஹியூமன் டு ஹோல்ட் ஆன் டு சம்திங். இட்ஸ் வெரி வெரி ஹியூமன். ஆனால் நான் சொல்கிறேன், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயிட்ட பிறகு நாம் இந்த ஹியூமன் ஸ்பிரிட்லெல்லாம் செயல்படுகிறவர்கள் அல்ல. we are not bound by this worldly things. We are not bound. We have an authority to overcome the world. இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் நாம். உலகத்தின் ஜெயிக்கிற ஜெயம் நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையை.
பாருங்க, நான் யோசித்தேன், பிதா என்ன பண்ணாரு? குமாரனை ரிலீஸ் பண்ணாரு. பிதா என்ன பண்ணாரு? அவர் தம்முடைய ஒரே பேரானவரை கொடுத்ததினாலே தான் இன்றைக்கு ரட்சிப்பு. பிதா தம்முடைய ஒரே பேரானவரை மரிக்க ஒப்பு கொடுத்ததினாலே தான் நமக்கு இன்றைக்கு ரட்சிப்பு. அது எவ்வளோ பெரிய காரியம் என்று யோசித்து பாருங்க. தேவாதி தேவன் வானத்திலிருந்து மரண பரியந்தம் he humbled himself unto death. அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினதினாலே தான் இன்றைக்கு நமக்கு ஆசாரிய கூட்டம் என்று சொல்லிக் கொள்கிறோம், பரிசுத்த ஜாதி என்று சொல்லிக் கொள்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் ரிலீஸ் பண்ணாருங்க, தம்மை ஒப்பு கொடுத்தார். சில நேரங்களை ஒப்பு கொடுக்க பழகுவோம். கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒப்பு கொடுக்க பழகுவோம். மேபி இட் இஸ் டிஃபிகல்ட், மேபி இட் சவுண்ட்ஸ் வெரி டஃப், பட் when the Lord asks us to release certain things, it's wiser. If you are wise, அதுதான் wisdom. It's wisdom to release it. Hallelujah. It's wisdom to release it. பாருங்க, Jesus said to them, bring some of the fish which you have just caught. And what happened? Simon Peter went up and dragged the net to land full of large fish. என்ன பண்ணா? இதை கேட்ட உடனே, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த 10வது வசனத்தில் சீமோன் பேதுரு, பாருங்க, அதாங்க வித்தியாசம். சீமோன் பேதுருக்கு ஆண்டவர் அவனுக்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ரிலீஸ் பண்ண அறிந்தவன். உடனே அந்த கேட்ட உடனே அவன் என்ன செய்தானாம்? சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள். பாருங்க என்னவாயிற்று? அவன் பேதுரு என்ன பண்ணான்? இமீடியட்லி he wanted to do, immediately he wanted to release. அவன் என்ன பண்ணான் பாருங்க, மற்ற ஒரு சீஷர்களை விட இவன் முந்தி கொண்டான். he wanted to do it immediately. இவனுக்கு தெரிந்து போச்சு. அதுக்கு தான் ஆண்டவர் பாருங்க, மற்ற எல்லாருக்கும் தான் சொன்னார், நீங்கள் பிடித்த நீன்னு சொன்னாரா? இல்லை, நீங்கள் பிடித்தன் எல்லாருக்கும் தான் சொன்னார் ஆண்டவர். ஆனால் இதில் யார் முந்தி கொண்டது? சீமோன் பேதுரு முந்தி கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், முந்திக்கோ, கர்த்தர் உனக்கு ஊழியத்தை தருவார். பாருங்க, இதுக்கு பிறகு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் அவனுக்கு பெரிய காரியங்களை அவனிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்தார். என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சும்மா கொடுக்கல. ஒரு ஊழியத்தை சும்மா கொடுக்க முடியாத ஆண்டவர் நம்மிடத்துல. ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு, ஒரு இன்டர்வியூ இல்லாமல் வேலை வராது. ஆண்டவர் வச்ச சின்ன இன்டர்வியூ. என்ன இன்டர்வியூ தெரியுமா? நீ பிடித்ததில் கொஞ்சம் கொடு, நீ வைத்திருக்கிறதுல கொஞ்சம் ரிலீஸ் பண்ண என்று இன்டர்வியூ வைத்தார். அந்த இன்டர்வியூவில் அவன் பாஸ் ஆகினான். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசிக்கலாம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் என்ன பண்ணா? மற்றவர்கள் அல்ல, சீமோன் பேதுரு உடனே போய் என்ன பண்ணா? அந்த இன்டர்வியூவை முந்தி கொண்டான். He passed the interview. The Lord is saying, there is an interview. கர்த்தர் சில காரியத்தை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கணும் என்றால், கர்த்தர் சில காரியத்தை உன் கையில் கொடுக்க விரும்புகிறார். பட் அந்த சின்ன இன்டர்வியூ வச்சார், ஒரு சின்ன இன்டர்வியூ. சம்டைம்ஸ் ஆண்டவர் சின்ன டெஸ்ட்டை வைப்பார். சின்ன டெஸ்ட்டு வச்சு தான் சில காரியங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகக்கூடாது என்று நம்ம ஆண்டவரத்தில் சொல்லிவிடலாம். ஆண்டவரை, நான் ரிலீஸ் பண்ண கற்றுக்கொண்டால் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆக மாட்டேன். உடனே முந்தி கொண்டான். 17 நீங்கள் வாசிங்க. 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றான். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அப்போ அவன் சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நீர் என் ஆடுகளை மெய்ப்பாயாக. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ பெரிய இன்டர்வியூ கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த இன்டர்வியூ ஏன் தெரியுமா தேவைப்பட்டது? அந்த டெஸ்ட் ஏன் தெரியுமா தேவைப்பட்டது? The Lord wanted him to shepherd his flock. நீங்க பாருங்க, 14வது வருஷத்து இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது, and he said to him the third time, Simon, son of Jonah, do you love me? Peter was grieved because he said to him the third time, do you love me? Then, and he said to him, Lord, you know all things, you know that I love you. Jesus said to him, feed my sheep. Most assuredly I say to you, Jesus said, feed my sheep.
ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, the Lord had to give him that interview. The Lord is taking you to that small test. I do not know, some of you are going through that small test, the small interview. You know why the Lord is testing you. The Lord is giving you the small interview so that you will be placed in that position. உனக்கு பொசிஷன் கொடுக்கும்படியாக. Hallelujah. This test is about your position. உனக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த லேசான இந்த சிறிய ஒரு டெஸ்டை உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இன்டர்வியூல நீ பாஸ் ஆகி ஒரு பொசிஷனை பெற்றுக்கொள்ளும்படியாக. பேதுருவுக்கு இந்த இன்டர்வியூ வந்ததினால தான் அவனுக்கு பொசிஷன் வந்தது. என்ன பொசிஷன் தெரியுமா? அவருடைய ஆடுகளை மேய்க்கிற பொசிஷன். அவருடைய ஊழியத்தில் பிரதானமான ஒரு பொசிஷன். அவருடைய வேலையில ஒரு பொசிஷனை கொடுக்கும்படியாக. I am talking to somebody. The Holy Spirit, God is saying to somebody, that small test, that interview was much needed for that position. அந்த பொசிஷனுக்கு வர அது தேவை. Maybe you are thinking, why this test? Why I am being tested? Why I am being interviewed? Why am I being put in this situation? என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இதுதான் இன்டர்வியூ தேவப்பிள்ளையே. நீ ரிலீஸ் பண்ணுகிற காரியத்திற்கு அதுதான் ஒரு இன்டர்வியூ. அந்த ஒரு காரியத்தில் தான் உன்னை பொசிஷனுக்கு கொண்டு போகிறது. As I said earlier, as we heard earlier, அதுதான் உன்னை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகிறது தேவப்பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் 17வது வசனத்தில் சொன்னார், feed my sheep. You are now having a bigger position. நீ மீன் பிடித்து கொண்டிருந்த, நீ அதை ரிலீஸ் பண்ண. எதுங்க பெருசு? ரிலீஸ் பண்ணது பெருசா, பெற்றுக்கொண்டது பெருசா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ ரிலீஸ் பண்ணுகிறது சின்னது, கர்த்தர் கொடுக்க போகிறது பெருசு. அந்த இன்டர்வியூ தேவை, அந்த டெஸ்ட் தேவை. காரணம் என்ன தெரியுமா? உனக்கு பொசிஷன் கொடுக்கும்படியாக. His position changed. அவன் முந்திக் கொண்டது நல்லது. இன்னைக்கு சில பேர் முந்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். முந்திக்கோ. ரிலீஸ் பண்ண சொன்ன உடனே ரிலீஸ் பண்ண உன்னை ஒப்பு கொடு. ஐயோ, நான் ரிலீஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் அற்பம். முதல்ல நினைக்கணும், சில பேர்லாம் ஐயோ நான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப காரியங்களை விட்டு கொடுத்துட்டேன். சொல்லாதீங்க. நாம் செய்யறதெல்லாம் கொஞ்சம், அவர் அதுக்கு பதில் செய்வது தான் பெருசு. Hallelujah, hallelujah. Don't go into that mode, that self pity mode. அப்பா, நான் ரொம்ப பாவம், நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். Don't go into that self pity right now in Jesus name. I break that in Jesus name. அந்த self pity இப்பொழுதே break ஆவதாக ஆண்டவரே. அதுதான் அந்த பிள்ளைகளை அநேக நேரத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது. அதுதான் வல்லமையாய் செயல்பட முடியாதபடிக்கு அவர்களை குன்றி போக செய்து கொண்டிருக்கிறது. I break that spirit right now in the mighty name of Jesus. Maybe you have lost. எனக்கு தெரிய எத்தனையோ பேர்கள், எத்தனையோ இழப்புகள் வந்த பொழுதும், எத்தனை காரியங்கள் வந்த பொழுதும் தலை நிமிர்ந்து நடந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். இது கர்த்தர் நிமித்தமாய் நான் நிற்கிறேன், எந்த இழப்பு வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று நின்றார்கள். Sometimes you should read the lives of some missionaries. வில்லியம் கேரே ஒரு நேரம் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, பல வருஷங்கள் இங்கே வந்து நிறைய பாஷைகளை கற்றுக்கொண்டு, நமக்கு இன்றைக்கு நிறைய காரியங்கள், சதி சிஸ்டம் இஸ் abolished. It's because of that one person. நிறைய நம்ம தமிழில் பைபிள் வாசித்து கொண்டிருக்கிறோம், நிறைய லாங்குவேஜஸில் இன்றைக்கு பைபிள் வாசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி அவருடைய தியாகம் இருக்கிறது, அவருடைய நேரங்கள் இருக்கிறது. His effort is there. Once it so happened, அவர் ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஒரு காட்டு பகுதியாக போய் கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி ஒரு பெரிய அந்த இருட்டில் யாரும் இல்லை. He had to go there to preach. அவர் தனிமையாக போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு பெரிய ஒரு கை அவர் மேலே பட்டதாம். அப்படியே பாயிற மாதிரி திரும்பி பார்த்தா அப்படியே கை அப்படியே அப்படியே அந்த கை தட் ஹேண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி broken. அப்படியே கீழ்க்கப்பட்டது. ஒரு சிங்கம் அவர் கையை அப்படியே கவ்வி எடுத்து விட்டது. அப்படி ஃபுல் ஒரு கை இல்லாமல் ஒரு கண்ணு அவருக்கு பாதிக்கப்பட்டு அந்த நிலைமையிலேயே அவர் ஊழியம் செய்தார். மனைவி அவர்களை விட்டு போய்விட்டார்கள். அவளுடைய பிள்ளை இதே தேசத்தில் மரித்து போனாங்க, இங்கே அடக்கம் பண்ணப்பட்டாங்க.
மனைவி இது தாங்க முடியாமல் அவர்கள் போய்விட்டார்கள். ஆனாலும் அது நடுவில் எல்லாவற்றும் ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை விட்டு விட மாட்டேன், எனக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த காரியத்தை விட்டு விட மாட்டேன் என்று பிடித்து கொண்டதினால இன்றைக்கு அவர் மூலமாக இத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஐ எம் டெல்லிங் யூ, தட் ஸ்மால் இன்டர்வியூ, தட் ஸ்மால் டெஸ்ட் இஸ் ஃபார் எ பிகர் பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு இதை ரிலீஸ் பண்ணுறது தேவை. நீ இப்போ போகிற அந்த லெவலுக்கு, உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த லெவலுக்கு நீ போக வேண்டும் என்று சொன்னால் இந்த சின்ன இன்டர்வியூ தேவை, இந்த டெஸ்ட் தேவை. சொல்லிடு தேவ பிள்ளையே, இதில் பாஸ் ஆக கர்த்தர் கிருபை தருவாராக. இதில் நாம் பாஸ் ஆகி அந்த பொசிஷனுக்கு போக பாருங்க. ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து என் ஆடுகளை மெய்ப்பாயாக. பேதுருவே, நீ இன்டர்வியூவில் பாஸ் ஆயிட்ட மகனே, நீ இன்டர்வியூவில் பாஸ் ஆயிட்ட. நீ என்ன பண்ணிட்ட, நான் வச்ச டெஸ்ட்டில் நீ நின்றுட்ட. ஆண்டவர் சொல்லுவார், பெருமையாக சொல்லுவார். பேதுரு விழுந்து போன பேதுரு தான், மறுபடியும் திரும்பி பார்த்த பேதுரு தான். ஆனால் இந்த முறை எச்சரிக்கை ஆகிட்டான். ஹல்லேலூயா சொல்லிடுங்க. முதல்ல நீங்கள் விழுந்திருக்கலாம், முதல்ல கொஞ்சம் நீங்கள் முதல்ல நீங்கள் கொஞ்சம் தவறி போயிருக்கலாம். மேபி இந்த பிகினிங், இந்த பாஸ்ட் யூ மைட் ஹவ் ஃபெயில்டு, இந்த பாஸ்ட் யூ மைட் ஹவ் ஃபெயில்ட் த லார்ட், இந்த பாஸ்ட் யூ மைட் ஹவ் டன் மெனி மிஸ்டேக்ஸ். நீங்கள் சில மிஸ்டேக்ஸை பண்ணினவர்களாக இருந்திருக்கலாம், சில பின்மாற்றத்தில் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த முறை பேதுரு was not willing to take any chances. Peter was not willing to take any chances. This time, Peter, don't take any chances. Yes, Lord, I failed you miserably. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றாமல் போய்விட்டேன் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் போய்விட்டேன், ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கலை, ஆண்டவருக்கு நான் சில காரியங்களில் உண்மையாக இருக்கலை என்று சொல்லுகிறவர்களை கூட இந்த முறை கொஞ்சம் ஜாக்கிரதையாய் எழும்பிவிடு பேதுரு. இந்த முறை மிஸ் பண்ணாத. இந்த முறை வந்திருக்கிற இந்த ஒரு சின்ன டெஸ்ட் தான் உனக்கு பெரிய அதிசயத்தை, பெரிய பொறுப்பை, பெரிய காரியத்தை, தேவனுடைய காரியத்தை செய்யும்படியாக நியமிக்கிற காரியம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Everybody has to face test before being placed in that position. எவ்வளோ பெரிய வேலையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், எவ்வளோ பெரிய காரியத்தை அவனிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார். The more the tests you are going through, the better the position the Lord is going to place you in. Don't worry about the tests. Don't worry, ஐயோ நான் இது இப்படி ஏன் ஆண்டவரே எல்லாருக்கும் ஈஸியாக இது நடந்திருக்குது ஆண்டவரே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட இந்த காரியம் அவ்வளோ ஈஸியாக ஆச்சு அவங்களுக்கு. எனக்குன்னு வரும் பொழுது இவ்வளோ சிக்கல் வந்து விடுகிறது, எனக்குன்னு வரும் பொழுது இவ்வளோ தடைகள் வந்து விடுகிறது, எனக்குன்னு வரும் பொழுது இந்த காரியங்கள் இவ்வளோ தடையாக இருக்கிறதே. நான் சொல்லுகிறேன், these are all small interviews for you to release. உனக்குள்ளே சில காரியங்களை ரிலீஸ் பண்ணி 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 உன்னை பழக்க வைத்து தேவன் பெரிய பொசிஷனில் வைக்கும் பொழுது அதுக்கு மேலே நோ டர்னிங் பேக். ஹல்லேலூயா. அதற்கு மேலே நோ டர்னிங் பேக். அதற்கு மேலே பிறகு பேதுரு வலையை எடுத்துக்கொண்டு போகவில்லை. மறுபடியும் அவன் என்ன பண்ணல, சில காரியங்களை பிடித்து வைத்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. மறுபடியும் நோ டர்னிங் பேக். அதற்கு பிறகு பேதுரு திரும்பி பார்க்கலங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு பேதுருடைய நிழல் பட்டு சொஸ்தமானார்கள். பேதுருடைய நிழல் பட்டு எவ்வளோ வல்லமையாய் மாறி போனான் பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக நிற்பது வல்லமையின் காரியம் என்று ஏன் அடிக்கடி சொல்லுகிறேன். சாதாரணமாக இருந்த இந்த பேதுரு, மறுதலித்த இந்த பேதுரு, இப்பொழுது அவனுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் அதிலே என்ன இருந்தது, அவ்வளோ வல்லமைகள் காணப்பட்டதாம். அவன் கைகுட்டைகள் எப்படி மாறி போனான். நீங்கள் அப்போஸ்தலர்களை வாசித்து பாருங்கள், எவ்வளவாய் அந்த வல்லமைகள் புறப்பட்டது. காரணம் என்ன? ரிலீஸ் பண்ணான். அந்த இன்டர்வியூவில், கர்த்தருக்கென்று வந்த இந்த இன்டர்வியூவில் நிற்க பழகி கொண்டான், அதில் முந்திக் கொண்டான். இன்றைக்கு முந்திக் கொள்ளும்படி கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். டோன்ட் ஸ்டே பேக், டோன்ட் ஹெசிடேட் டு ரிலீஸ். பிடித்து வைத்திருந்தது போதும், இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடு, ரிலீஃப் ஆயிடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.
ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಯುವರ್ ವರ್ಡ್ ದಿಸ್ ಮಾರ್ನಿಂಗ್. ಎಸ್ ಲಾರ್ಡ್ ಫಾದರ್, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹಿಡಿದಿಟ್ಟಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಅವುಗಳನ್ನು ನಾವು ಸ್ವಾಮಿ ಈ ಬೆಳಗಿನ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದನ್ನು ಇನ್ನೂ ನಮ್ಮ ಹಿಡಿತದಲ್ಲೇ ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಸ್ವಾಮಿ ಅದರಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. ಪೇತ್ರನು ತಂದೆ ಅವನು ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟಾಗ ಸ್ವಾಮಿ, ಅವನನ್ನು ನಿಮ್ಮ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವ ಭಾಗ್ಯವನ್ನು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟು ಅವನನ್ನು ದೊಡ್ಡ ಸ್ಥಾಯಿಗೆ, ಅವನ ಸ್ಥಾಯಿ ಬದಲಾಗೋಯಿತು. ಅವನು ಸ್ಥಾಯಿ ಬದಲಾಯಿಸಿದ ಒಂದು ಗಳಿಗೆ ಇದು. ದ ಲಾರ್ಡ್ ಈಸ್ ಟೆಲಿಂಗ್, ಯಾರಿಗೋ ದೇವರ ಆತ್ಮವು ಹೇಳುವ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಕಿವಿಕೊಟ್ಟು ಕೇಳಿ. ಜಸ್ಟ್ ಟೆಲ್ ಅಲಾಂಗ್ ವಿತ್ ಮೀ, ಐ ಆಮ್ ರಿಲೀಸಿಂಗ್ ಇಟ್. என்னோடு கூட சொல்லிடுங்க, ஐ எம் ரிலீசிங் தட் பிட்டர்னஸ். ನೋ, ಐ ಆಮ್ ನಾಟ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಹೋಲ್ಡ್ ಇಟ್ ಆನ್, ಐ ಆಮ್ ನಾಟ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಹೋಲ್ಡ್ ಆನ್ ಟು ಇಟ್. ಆ ಒಂದು ಕೈಯನ್ನು ಬಿಟ್ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ಒಂದು ಕೋಪವನ್ನು ಬಿಟ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ಒಂದು ತುಂಬ ದಿನದಿಂದ ನಾನು ನನ್ನ ಹತೋಟಿಯಲ್ಲೇ ಹಿಡಿದುಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಇದ್ದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಬಿಟ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ನ ಆಶೆಯನ್ನು, ನನ್ನ ಆಕಾಂಕ್ಷೆಯನ್ನು ಕೂಡ ಸ್ವಾಮಿ ನಾನೀಗ ಬಿಟ್ಟುಬಿಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನಿಮ್ಮ ಚಿತ್ತಕ್ಕೆ ಬಿಟ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಿಮ್ಮ ಚಿತ್ತಕ್ಕೆ ಬಿಟ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. சொல்லிடுங்க. உம்மை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஐ எம் ரிலீசிங் இட் டு யுவர் வில் ஓ காட். ஐ எம் ரிலீசிங் இட். இட்ஸ் மை even my desires, my long time desire. I am just releasing it. Thank you Holy Spirit. Enable your people to release it, Lord. Enable us to release it, Lord, so that Lord we may be positioned where you want us to position us. Thank you in Jesus name. Amen, amen, amen. God bless you, God bless you. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. நாளும் போதாது, ஆயிடும் போதாது, ஆயிடும் போதாது. நாளும் போதாது, நாளும் போதாது, ஆயிடும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நன்றி சொல்லிடுவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. நாளும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. நாளும் போதாது, நாவும் போதாது, ஆயிலும் போதாது. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த 6வது மாதத்திலே 6ஆம் தேதியிலே முதல் ஆராதனையிலே எசப்பா எங்களுக்காய் நீர் பேசினீர் ஆண்டவரே. தகப்பனே, எவ்வளோதோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவரீர் கேட்ட சத்தியத்தின்படி இயேசப்பா மக்கு சோதரம் ஆண்டவரே. தகப்பனே, சீமோனை தகப்பனே கர்த்தாவே என்னுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக தகுதிப்படுத்தின தேவன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே எங்களையும் தகப்பனே கர்த்தாவே உம்முடைய வேலைகளை செய்யும்படியாய் தகுதிப்படுத்தும்படியாக எங்களை பேசினதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பனே மகள் கொடுத்த சத்தியம் ஆண்டவரே, ஆவியானவர் இடைப்பட்டு பேசின வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிரியை செய்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் தகப்பனே கர்த்தாவே அலட்சியமாய் இருந்திருப்போமானால் தேவரீர் உற்சாகத்தின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு பேசி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தின் பாதைகளை தகப்பனே திறந்து கொடுத்ததற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை முற்றிலுமாய் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியங்கள் ஒன்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சதாகாலம் நம் அனைவரோடும், லைவில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளோடும், சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். நாம் சமாதானத்துடைய கடந்து போவோம். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.